வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் கதை ஒரு பாவம் கரைகிறது. எழுதியவர் நாகராஜன். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1983. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. அத்தையை பார்த்ததும் அழுகை நெஞ்சில் பொங்கி பொங்கி வழிந்தது. உதடு துடித்தது. கண்ணீர் இமையோரம் திரண்டது. கைக்குழந்தையை இறக்கிவிட தோன்றவில்லை. காலை இடிக்கும் சூட்கேஸை முதலில் எடுத்துவிட்டு இறங்க தோன்றவில்லை. அத்தை ரொம்ப நேரமாக பூமாவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அதனால்தான் சைக்கிள் ரிக்ஷா முதல் தடவை மணி அடித்ததும் கூட முட்டாக்கை இழுத்து போர்த்தி கொண்டு முடியாவிட்டாலும் கூட ஓடி வருகிறாள். பூமாவுக்கு அந்த காட்சி மிகுந்த வேதனை தருவதாக இருந்தது. அத்தைக்கா இப்படி ஒரு தலையெழுத்து? நம்ப கூட முடியவில்லை. உணர்ச்சிகளை வென்று தன்னிலைக்கு முதலில் திரும்பியது அத்தைதான். சூட்கேஸை வாங்கி நிலைப்படியில் சாத்தினாள். குழந்தையை பக்குவமாக வாங்கி கொண்டாள். பூமா இறங்கி பணம் கொடுத்ததும் ரிக்ஷா கிளம்பியது. வா என்று சொல்லிவிட்டு குழந்தையுடன் அத்தை உள்ளே நுழைந்தாள். ஒரே அறைதான் வீடு. ஒரு பக்கம் படுக்கையை அடுக்கியிருந்தார்கள். கொஞ்சம் தள்ளி ஓரிரண்டு சுவாமி படங்கள். நேர் எதிர் திசையில் ஸ்டவ் அடுப்பும் தட்டுமுட்டு சாமான்களும். கருப்பு கம்பளியில் படுத்திருந்தான் சீனி. சீனிதானா அவன்? ஒரு நிமிஷம் கழுத்தை உயர்த்தி இமைகளை சிமிட்டி சிமிட்டி முறைத்து பார்த்ததில் அது சீனிவாசன்தான் என்பது உறுதியானது. மற்றபடி சாதாரண சீனிவாசனுக்கும் இதோ ஜாண்டிஸ் வந்து 2வது வாரத்தை வெற்றிகரமாக படுக்கையில் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வியாதிக்கார சீனிவாசனுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அத்தை மட்டும் என்ன, வற்றலாய் போய்விட்டாள். படுகிற கஷ்டத்தை வாய்விட்டு சொல்லவில்லை. மற்றபடி அவளும் ஒரு சீக்காளிதான். இல்லையேல் அத்தையையும் பக்கத்து படுக்கையில் போட்டுதான் பாதுகாக்க வேண்டும். பேச்சு மட்டும் கணீர் என்று வருகிறது. பூமாவுக்கு அத்தையிடம் மிகவும் பிடித்த அம்சம் இந்த பேச்சுதான். பேச்சில்தான் எவ்வளவு சாமர்த்தியம், சாதுரியம். அப்பாவுக்கு அத்தையின் சாதுரியத்தின் மேல் அபார மதிப்பு. ஆனால் அந்த மதிப்பெல்லாம் பூமாவின் கல்யாண விஷயத்தில் அத்தை காட்டிய கண்டிப்பில் சரிந்து விழுந்தது. அத்தையின் முதல் பையன் ராகவன் பேங்க் வேலை கன்ஃபார்ம் ஆனதும் அப்பா அத்தையிடம் பேச்சை ஆரம்பித்தார். என் பையன் ராகவன் பணத்தை நான் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் பொண்ணுங்க கல்யாணத்தை நடத்தணும். நம்ம பூமாவுக்கு இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? காலம் வரட்டும், நானே பார்த்து ஏற்பாடு செய்கிறேன். பூமாவுக்கு அத்தையின் பேச்சு ஏமாற்றத்தை தந்தாலும் அவள் தந்த நம்பிக்கை மிகுந்த திருப்தியை தந்தது. அதற்கு பிறகு ராகவனுடன் அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொண்டாள். குழந்தைக்கு அத்தையே அவளின் பழைய புடவை ஒன்றை மடித்து தொட்டில் கட்டியிருந்தாள். பூமா முகம் கழுவி கொண்டு வந்தபோது சிம்னி விளக்கின் அத்தை கோடாய் நின்று கொண்டு தூளி ஆட்டுவது தெரிந்தது. முன்னால் எல்லாம் அத்தையின் கையில் எப்போதும் நாளும் 8 தங்க வளையல்கள் குலுங்கும். கோல்டு ஃப்ரேம் போட்ட கண்ணாடியும் அத்தைக்கு ஒரு ராஜகலை கொடுக்கும். ராத்திரிக்கு என்று தனி சமையல், அப்பளம், கூட்டு என்று தினமும் திருநாளாக இருக்கும். அப்போதெல்லாம் தன் வீட்டில் இருக்கவே பூமாவுக்கு பிடிக்காது. அத்தை வீட்டிலேயே இருப்பாள். வீட்டில் அப்பா தர்பை புல்லுடன் பழைய வேஷ்டியை துவைத்து கட்டிக்கொண்டு திவச காரியங்களுக்கு தயாராக இருப்பார். அம்மா சமையல் வேலைக்கு போவதில் குறியாய் இருப்பாள். தன் வீட்டில் அவள நிலைதான் அவளை அத்தை வீடே கதியாய் ஆக்கியது. அம்மாவுக்கு அத்தையை கண்டால் பயம். நீ ஒன்றும் சமையல்காரி இல்லடி, புது நாட்டு பொண்ணும் இல்லை, வெக்கப்பட, வெளியில வர உறவுதானே, சபைக்கு வா. பெண்கள் சிரிப்பார்கள். பூமாவுக்கும் அம்மா ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாள் என்று உள்ளூர வெட்கமாக இருக்கும். பணம் இல்லாவிட்டால் என்ன, மதித்துதானே கூப்பிட்டு இருக்கிறார்கள். உறவு இருக்கிறதே, இங்கே வந்து இயல்பாய் நடந்து கொள்வதுதானே. இதென்ன தேவையில்லாத கூச்சம்? அம்மாவின் வேலையையும் சேர்த்து பூமாவே செய்வாள். வந்தவர்களின் பார்வை களையும், பாராட்டையும் கவர்ந்து கொள்வாள். அப்பாவிடம் அம்மா மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. கார்கள் ஸ்கூட்டர்கள் நடுவே அவர் பழைய சைக்கிளும் நிற்பது மாதிரி அவரும் அந்த பணக்கார கூட்டத்தின் நடுவே தெரிந்தாலும் மனிதர் கலகலப்பாக பேசுவார். குடுமியை ஒரு தரம் அவிழ்த்து கட்டிக்கொண்டு அங்கவஸ்திரத்தை சரி பண்ணி கொண்டு கழுத்தை திருப்பி சர் என்று ஒரு சிட்டிகை பொடியை இழுத்து கொண்டு சென்ற தடவை காஞ்சி சின்னவாள் வந்தபோது நடந்த யாகத்தை பற்றி ஏதாவது சுவையாக பேசுவார். அத்தையின் 2வது பையன் ராஜகுமாரை மாப்ளே என்று சத்தமாக கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவார். பூமாவுக்கும் குமாரை சீண்டுவது மிகவும் பிடிக்கும். ராகவன் ரிசர்வ் டைப், குமார் அதற்கு நேர் எதிர். அவன் படிக்கும்போது எதிரில் நின்று வேடிக்கை பார்ப்பாள்.
சரிசமமாக உட்கார்ந்து கேரம் ஆடுவாள். ராஜ்குமார் டிகிரி முடித்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஸ்டெனோ டைப்பிஸ்டாக வேலைக்கு சேர்ந்த சமயம் அத்தையின் 2 பெண்களுக்கும் கூட கல்யாணமாக இருந்தது. குமாரும் கூட பூமா விஷயத்தில் ஒரு உறுதியோடு தான் இருந்தான். அத்தை அவனை புரிந்து கொண்டாள். சரியான சமயம் பார்த்து அவன் உறுதியை சாய்த்து விட்டாள். அன்று அத்தையின் பேச்சை எதேச்சையாக பூமா கேட்டது இன்றும் கூட அத்தைக்கு தெரியாது. குமார், இந்த வருஷம் உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு பார்க்குறேன். ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அம்மா, நான் தெரியும்டா, நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும். நான் பூமாவை காதலிக்கிறேன்னு சொல்ல வர்ற இல்லை? அவன் அம்மாவின் இந்த தாக்குதலை கண்டு பிரமித்து நின்றான். அவ உன்கிட்ட சாதாரணமாகத்தான் பழகிறா. அவ நேசிச்சது ராகவனைத்தான். அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டா. இதெல்லாம் இந்த வயசுல சாதாரணம். எங்க அண்ணா கிட்ட என்ன இருக்கு? தற்பை கட்டும் பழைய சைக்கிளும். நீயே யோசிச்சுக்கோ. நாளைக்கு நீ ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். பூமாவுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. நெஞ்சை அடைத்தது. கதவை திறந்து கொண்டு ஓடிவிட வேண்டும் போல் வந்தது. அது தப்பு. தான் ஒட்டு கேட்டது போல் ஆகிவிடும். எனவே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு உறங்க முயன்றாள். அந்த இரவுக்கு பிறகு அத்தையும் அவன் பிள்ளைகளும் அந்த வீடும் அவளுக்கு அந்நியமாக போயின. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட இது ஆச்சரியமாகி போனது. வீட்டில் இருந்தபடி டைப்பும் ஷார்ட் ஹேண்டும் படிக்க ஆரம்பித்தாள். மனிதர்கள் தந்த கசப்பு அனுபவம் படிப்பில் கான்சென்ட்ரேட் செய்ய உதவியது. பிறகு பள்ளி சர்வீஸ் கமிஷன் பாஸ் ஆகி வேலைக்கு சேர்ந்த பொழுதில் கூட அத்தையை நமஸ்காரம் பண்ண போகவில்லை. பூமாவின் வேலை நிரந்தரமானதும் மறு வருஷம் அத்தை சீனிக்கு அவளை பெண் கேட்டிருக்கிறாள். சீனி SSLC ஃபெயிலாகி ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக இருக்கிறான். காலை சாய்த்து சாய்த்து நடப்பான். நொண்டி சீனி என்றால் அந்த வட்டாரத்திலேயே அவனை தெரியும். அவனுக்கு பூமாவை அத்தை கேட்டபோது அப்பாவிடம் திடமாக சொல்லிவிட்டாள். நீங்கள் வேறு யாரையாவது பாருங்கள் வெளியில். ஒரு சமையல்காரன் என்றாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். சமையல்காரன் இல்லை, ஹோட்டல் வைத்து நடத்துபவனே கிடைத்து விட்டான். முதலில் கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருந்தது. நிரந்தரம் இல்லாத வருமானம். பெரிய ஹோட்டலுக்கு போட்டியாக விலையும் வைக்க முடியாது. ருசியும் அளவும் அதைவிட அதிகம் இருக்க வேண்டும். கட்டுப்படி ஆகுமா? பூமாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் கணவனின் பேச்சையும் பழகும் முறையையும் சாப்பாட்டில் ருசியையும் பாராட்டி பல பெரிய மனிதர்களே காரில் வந்து இறங்கி சாப்பிட்டு விட்டு போவதை பார்க்கிற பொழுது நிறைய நம்பிக்கைகள் நெஞ்சில் மலர்ந்தன. கல்யாணமான புதிதில் இடுப்பொடிய வேலை இருக்கும். எப்போதடா போய் படுக்கையில் விழப்போகிறோம் என்று இருக்கும். கடைசியில் லாபத்தை கணக்கிடும் பொழுது பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காகித நோட்டுகளாய் 5ம் 10மாய் கண் சிமிட்டுவதை காணும் பொழுது மனம் சந்தோஷத்தில் துள்ளும். பூமா தன் அலுவலக வேலையை விட்டுவிட்டாள். ஹோட்டல் வேலைக்கு மேலும் 2 பேர்களை போட்டாயிற்று. ஹோட்டலில் சம்மைக்காய் டேபிளும் டிஸ்டம்பர் பூச்சும் புதிய பெயர் பலகையும் மேலும் கூட்டத்தை வரவழைத்தது. இந்த உழைப்பிலும் முன்னேற்றத்திலும் அத்தை முற்றாக மறைந்து போனாள் நினைவுகளிலிருந்து. அவள் கணவன் இறந்து போனதோ அல்லது பையன்கள் அவளை கவனிக்காமல் விட்டு போனதையோ பார்க்க தோன்றவில்லை. இதோ இன்று வந்தது கூட அவள் கணவனின் வார்த்தைகளை கேட்டுதான். அவரும் அத்தைக்கு தூரத்து உறவாம். எதேச்சையாக பார்க்க வந்தவர் அவளின் நிலையை கண்டு மனம் பதறி பூமாவை துணைக்கி இருக்க அனுப்பியிருக்கிறார். தூளியில் குழந்தை சினுங்கியது. சாப்பிடும்போது அத்தை சொன்னது நினைவுக்கு வந்தது. பூமா, நீ என்னை விட வயசுல எவ்வளவோ சின்னவ. இருந்தாலும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நீ எனக்கு எவ்வளவு உண்மையா உழைச்சிருக்க. ஒரு சின்ன உதவி கூட பதிலுக்கு பண்ண எனக்கு மனசு வரலையே. பணம், பையன்களோட எதிர்காலம்னு என்னோட சின்ன வட்டத்தை பற்றியே கவனமா இருந்தேனே தவிர என் வீடே கதியா இருந்த உன்னை கவனிக்கல. என் பையன்கள் இப்போ லட்சியம் பண்ணல, வேண்டாத பண்டமாயிட்ட. இப்போ எனக்கு எல்லாமே புரியறது. எவ்வளவு ஆசைகளோட நீ ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்திருப்ப. ஒவ்வொரு ஏமாற்றமும் உனக்கு எத்தனை துன்பத்தை தந்திருக்கும். அத்தையால் மேற்கொண்டு தொடர முடியவில்லை. பூமாவுக்கு மூச்சை அடைத்தது. நான் ஏமாந்தது நிஜம்தான். ஆனா இன்னைக்கு நான் நன்னா இருக்கிறதுக்கு அந்த ஏமாத்தம் ரொம்ப உதவியா இருந்திருக்கு. யாருக்கு யாருன்னு முன்னாலேயே தீர்மானமாயிருக்கு. அத்தை பையன்னு ஆசைப்பட்டா நடந்துருமா என்ன என்றாள். நீ 1000 தான் சொன்னாலும் எனக்கு மனசு கேட்காது. இனிமே சீனி பிழைப்பானான்னு எனக்குள்ள சந்தேகமாக தான் இருக்கு. அப்படி அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அனாதையா ஆயிடுவேன். அப்போ உன்கிட்ட தான் அடைக்கலத்துக்கு வருவேன். நீ எனக்கு உழைச்சதுக்கும் நான் உனக்கு உதவ மறுத்ததுக்கும் சேர்த்து நான் இனிமே உன் ஹோட்டல்ல உழைப்பேன்.
வடக்கி அரைச்சி மாவாட்டி என்னால் ஆன எல்லா வேலைகளையும் காலம் பூரா சந்தோஷமாக செய்து என் பாவத்தை கரைச்சிப்பேன். அத்தை பச்சாதாபத்துடன் பேசினாள். பெரிய வார்த்தைகளெல்லாம் பேசாதீங்கோ. சீனிக்கு எதுவும் ஆயிடாது. கொஞ்சம் சரியாக போனதும் 2 பேருமே எங்கள் கூட வீட்டை காலி பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே போய் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீனி கட்டாயம் படைச்சிடுவான். அது என்னோட கடமை. கவலையே படாதீங்கோ. அவள் பேச்சும் விசுவாசமும் அத்தையை அடித்து போட்டிருக்க வேண்டும். அந்த அடியில் மனசு தாங்காமல் தூக்கம் வராமல் கண்ணீர் வார்த்தபடி படுக்கையில் கிடந்திருக்க வேண்டும். அதனால்தான் குழந்தையின் சின்ன சினுங்கல் சத்தம் கேட்டதும் சட்டென்று எழுந்திருக்கிறாள். தூளியின் கயிற்றை பிடித்து பூமாவின் தூக்கம் கெடாமல் ஆட்டி கொண்டிருக்கிறாள். ஆட்டட்டும், அது அவளுக்கு திருப்தி தரும் காரியம். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.